أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له புகழனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், வினைகளற்றவர். அத்தியாயம் 2:62. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்களாக இருப்பவர்கள், கிறிஸ்தவர்கள், மேலும் மதம் மாறியவர்கள் எவராயினும் நம்பிக்கை கொண்டு இறுதி நாளை நம்பி நல்லதியான காரியங்கள் செய்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறத கடவுள் சொல்றாங்க. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இந்த இறுதி நாள் அப்படிங்கிறது இந்த உலகின் இறுதி நாள், தீர்ப்பு நாள், மறு உலகத்தின் ஆரம்ப நாள், இந்த மாதிரி பல விஷயங்களை அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ப மறுக்கிறதுடைய விளைவை நம்ம பார்த்தோம்னா, தீர்ப்பு நாளை நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துலையும் சரி, இறுதி நாளை நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் சரி, மறு உலகத்தை நம்ப மறுக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு கலவுக்குறதுல அதுவும் 3 ஒரே மாதிரி தான். அப்போ இந்த இறுதி நாளை நம்பிக்கை கொள்வது, கடவுளை நம்பிக்கை கொள்வது, இறுதி நாளை நம்பிக்கை கொள்வது. இந்த இறுதி நாளை நம்பிக்கை கொள்வதுங்கிறது தீர்ப்பு நாள், மறு உலகம் எல்லாம் சேர்ந்த ஒரு அந்த நாள், இறுதி நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கடவுள் நம்பிக்கை கொள்றது, இறுதி நாளை நம்பிக்கை கொள்வது. நல்லதான காரியங்கள்ல முன்ன பிள்ளை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நன்னறியினர் நீங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அப்போ போட்டியில போத ஒருத்தர் முன்னால ஒருத்தர் பின்னால அப்படி இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த நம்பிக்கை கொள்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, கடவுளை நம்பிக்கை கொள்றதுக்கு நிகரான ஒரு நம்பிக்கையை நம்ம இறுதி நாள் மேல கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். ஏன்னா இறுதி நாளை நம்பாம கடவுளை நம்ப முடியாது, கடவுளை நம்பாம இறுதி நாளை நம்ப முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். நன்னறியாளர்களை பத்தி கடவுள் குறிப்பிடும் பொழுது 31:4 அவர்கள் தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், கடமையான தர்மத்தை செய்வார்கள், மேலும் மறு உலகை குறித்து பரிபூரண உறுதியோடு இருப்பார்கள். இங்க பரிபூரணம் அப்படிங்கிறத என்னன்னா, ஒரு பூரணமான ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஒரு அரைங்குறமா இல்லாத ஒரு நிலை, பரிபூரணமான ஒரு நிலை. பரிபூரணமா மறு உலகை குறித்து அவங்க உறுதியோட இருப்பாங்க. மறு உலகம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்க பரிபூரணமான ஒரு உறுதியோட அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. 39:9 தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம்பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமானவர்கள் அல்ல. அறிவு திறன் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. 39:9 பாருங்கன்னா, இங்க மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம், விழிப்புடன் எப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விழிப்போட அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. மறு உலகை குறித்து ஒரு விழிப்போட அவங்க இருப்பாங்க. இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், பல விஷயங்கள்ல நாம விழிப்போட இருக்கிறோம். நம்மளுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்வதற்கு நாம பல நிலைகள்ல நாம விழிப்போட அதை கவனிச்சு அதை செய்யறோம். ஏன்னா அதனுடைய பிரதிபலன் நமக்கு தெரியுது. இந்த பூமியில் ஒரு லாபத்தை அடைய போறோம்னா அதை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது அதுல உறுதிப்பாட்டோடையும் பரிபூரண உறுதியோடையும் விழிப்போடையும் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ மறு உலகம்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுங்கிறத நாம இன்றைக்கு அறிஞ்சிருக்கோம். நாம அதை நோக்கிய ஒரு பாதையில ஒரு பரிபூரணமான ஒரு உறுதியோடையும் ஒரு விழிப்போடையும் அதை நோக்கி நாம செயல்படுறோமா அப்படிங்கிற நம்ம கவனத்துல கொள்ளணும். 17:9 பார்த்தோம்னா,
மறு உலகை தன்னுடைய முன்னுரிமையாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட நிலையில் நன்னறிகள் புரிவோரை பொறுத்தவரை அவர்களுடைய முயற்சிகள் பாராட்டப்படும் அப்படின்னு கடவுள் சொல்றார். அவர்களுடைய முயற்சிகள் கடவுளால் பாராட்டப்படும். இங்க என்னன்னா, அதாவது முன்னுரிமையாக மறு உலகை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கோம் நம்ம எல்லாம். இப்ப அறிவுருவான் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை ஒண்ணும் இல்லை, இது ஒரு முடிஞ்சு போற வாழ்க்கை தான் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கு அறிஞ்சிருக்கிறோம். மறு உலகம் குறித்த ஒரு முன்னுரிமையை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். இது மறு உலகம் நாம என்ன செய்யறோம்னா, தேர்ந்தெடுத்து கொண்ட நிலையில நாம மறு உலகம் தான் முக்கியமானது அப்படிங்கிறத நாம இன்றைக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட நிலையில நன்னறிகள் புரியணும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. தேர்ந்தெடுத்து கொண்ட நிலையில் நன்னறிகள் புரிவதை பொறுத்தவரை அவர்களுடைய முயற்சிகள் பாராட்டப்படும். அதற்காக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முயற்சிகள் பாராட்டுக்கு உரியதா இருக்கு. மறு குறித்த அந்த விழிப்போட இருந்த வண்ணமா நம்மளுடைய காரியங்கள் இருக்கணும். நம்மளுடைய காரியங்கள்லாம் நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு, ஜக்காத்து, தர்மம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது கடவுளை முன்னோக்கியதா மறு உலகை முன்னோக்கியதா அந்த காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் சிலரை பற்றி கடவுள் இந்த குரான்ல நமக்கு விட்டு கூறாரு. அவங்க மறு உலகத்தை குறித்த வெள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த மாதிரியான எண்ணங்கள், அந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணமா அவர்கள் மறு உலகம் குறித்து ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க. உண்மையிலே அது நடக்குமா, மறு உலகம் ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல அவங்க வாழ்க்கை ஓடிட்டு, நாம இறந்த பின்னால மீண்டும் உயிர் பெற்று வருவோமா அப்படிங்கிற அந்த கேள்வியோடவே இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. அதே போல இந்த வாழ்க்கைக்கு மிகவும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க அவங்க இருக்காங்க. இந்த வாழ்க்கைக்கு, இந்த பூமியுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்களை பத்தி கடவுள் சொல்றாரு. அதே போல மறு உலகை குறித்து அவங்க ஒரு கவனமா எடுத்துக்கிறது இல்லை. அந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா அலட்சியப்படுத்துறாங்க. மறு உலகை குறித்து அவர்கள் அலட்சிய போக்குடன் இருக்கின்றார்கள். அது வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா மனிதர்களை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது அவர்கள் தாழ்ந்தவற்றை மட்டுமே அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவங்களை விட அவங்க கண்களால பார்க்கிறாங்களோ அதை நம்பிக்கை கொள்வாங்க. வீடு இருக்குன்னா வீடு, ஆமா வீடு இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இந்த மாதிரியான மனப்போக்கு கொண்டவர்களா மனிதர்கள் இருக்கிறாங்க. இங்க நாம என்ன இன்றைக்கு அறிந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது காண்பது, பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம். அது அதாவது பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது. இந்த பார்வை அப்படிங்கிறது நம்முடைய கண்களால் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இல்லை. இங்க பார்வைங்கிறதா விஷயமா இருக்கு. அந்த கண்களால் காண்பது அப்படிங்கிறது மேட்டு இல்லை. ஏன்னா இந்த வவ்வால எடுத்துட்டோம்னா அது கண்கள்ல பார்க்கறது இல்லை, அது வேறு அனுப்பி அதன் மூலமா அது பயணிச்சு. அப்ப அதனுடைய பார்வை வேறு விதமா இருக்கு. இங்க பார்வைதான் பொதுவான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இது மாதிரி இப்போ நாம உணர்ந்து கொள்வதன் மூலமா ஒரு விஷயத்த நாம கணிக்கிறோம், அதை கவனிக்கிறோம், அதை பார்க்கிறோம். அதை சொல்லலாம். இப்போ ஒரு குளிர்ந்த காற்று நம்ம கடந்து போகுதுன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு குளிர்ந்த காற்று இப்ப போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம அதை பார்க்கல கண்களால், ஆனா அதை உணர்வோம். நாம சொல்றோம் அந்த குளிர்ந்த காற்று பாடத்துல அடிச்சுது இல்லையா. அப்ப அதை பார்க்கக்கூடியவங்களா அந்த இடத்துல இருக்கிறோம். இது நம்ம கிராமங்களே நம்ம பார்க்கலாம். அதாவது நம்பிக்கையாளர்களை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது சாத்தான் ஏதேனும் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்கும் பொழுதெல்லாம் அவர்கள் காணக்கூடியவர்களாக அவர்கள் ஆவார்கள். அதனால நாம என்ன இன்னும் பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர், உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. நீங்க உங்களால அவங்களை பார்க்க முடியல, அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுவா, சாத்தான் ஒரு திட்டத்தோட உங்கள்ட்ட நெருங்கினா அவங்கள அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க பார்க்கிறது என்னன்னா, நம்ம அந்த சாத்தானுடைய அவருடைய செத்த எண்ணங்கள்,
செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம நம்ம கிட்ட வருதுன்னா சாத்தா நம்மளை டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் இல்லையா? இந்த உணர்தலே நம்ம பார்க்கறதுதான். இந்த மாதிரி அவனை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவன் பார்க்கணும். இது அவனுடைய செயலை கொண்டு வெள்ள போக்கை கொண்டு அவனை நாம காண்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கேயும் பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம மனிதர்களை பார்க்கிறோம், அவருக்கு கண் பார்வை இருக்காது. பிறகு அவருக்கு கண் பார்வை இருக்கு. இந்த உலகத்தை பற்றிய எந்த பார்வையும் அவருக்கு கண்களால் பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த அந்த மனுஷனை நம்ம பார்த்தோம்னா, இப்போ இன்னும் டெக்னாலஜி வளர்ந்த நிலையில அவர்கள் அந்த 5 ரூபாய் நோட்டு, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாயெல்லாம் அப்படி தட்டு பார்த்து கண்டுபிடிக்குவாங்க. இப்போ டிகிரி எல்லாம் படிக்கிற அளவுக்கு அவங்க இந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அது எழுத்து மூலமா அவங்க தொட்டு உணர்ந்து இதெல்லாம் இந்த எழுத்து அப்படின்னு படிச்சு எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தையே பார்க்கல அவங்க கண்ணால். அப்போ இந்த பார்வைங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பார்வை பல விதங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப இதை போல மறு உலகத்தை கடவுள் இருக்கிறார்னா உபமானங்களை கொண்டு நமக்கு சொல்றாரு. இந்த உபமானங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த பூமியில நம்ம பார்க்கக்கூடியது. மரத்தினோட நிலவில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். நதி போல் இருக்கும், அதுல நடுவால அவங்க இருப்பாங்க. தனி வகையில அவங்க புசிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர்ஸ் இருப்பாங்க, இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை கடவுள் சொல்றாரு. உபமானம் இது எல்லாமே நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் எப்படிப்பட்ட இருக்குன்னா ஒரு உபமானமா இருக்கு. நாம இந்த விஷயத்தை கொண்டு மறு உலகத்தை நம்மால் பார்க்க முடியும். கடவுளுடைய மறு உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நரகம் தான் எப்படி இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. நீங்க மரத்துல நிலவுல போய் நின்றா கூட சுடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த பூமியில நாம அனுபவிக்கிறோம். கடுமையான வெயில் அடிச்சுச்சுன்னா மரத்துக்கு கீழே போய் நின்றா கூட உங்களுக்கு சுடும். அந்த மரத்துடைய நிழல் உங்களுக்கு பயன் தராது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த பூமியிலே நாம பார்க்கிறோம். இந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு கடவுளுடைய சாம்ராஜ்யத்துல நாம சொர்க்கத்துக்கு போனா இப்படி இருக்கும், நரகத்துக்கு போனா இப்படி இருக்குங்கிற நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பார்வை ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, அது நிலையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை டெம்பரவரியா இருக்கு, அந்த வாழ்க்கை நிலையானதா இருக்கு. அப்ப நிலையான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயத்த நாம இந்த பூமியிலேயே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆன்மா என்ன செய்யுது, என்ன கேட்குது, அது என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு இந்த அளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம ஆன்மாவை பார்க்க முடியும், வானவர்களை பார்க்க முடியும், பறவைகளை பார்க்க முடியாது. நாம பார்த்தோம்னா ரொம்ப அழகா பறந்து போவோம். பறவை வரிசையா பறந்தோம். அது வரிசையில் பறக்கும் பொழுது அது கடவுளை துதிக்கின்றன. கடவுள் மரங்களை நிலங்கள் சாயும் பொழுது அது கடவுளை துதிக்கின்றன அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த பார்வை நம்ம கிட்ட இருக்கு. அப்போ சாத்தான் வர்றதை நம்ம பார்க்க முடியும், மறு உலகத்தை நம்ம பார்க்க முடியும், மறு உலகத்தில் எப்படி இருக்கணுங்கிறத இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல கடவுளுடைய இருப்பை நம்ம பார்க்கணும். நம்ம இந்த கண்களால பார்க்க முடியாது. ஆனா பார்க்க முடியுங்கிறது நம்ம முதல்ல பார்க்கிற மாதிரி பார்க்க முடியும். கடவுளுடைய இருப்பை நம்மால் பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை கொண்டு கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு கடவுள் மிகவும் பிரம்மாண்டமானவராக இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கடவுளின் பால். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். ஒரு நினைக்கும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே இன்று நான் சாட்சியம் போகிறேன். நான் தனித்தவர், இணையற்றவர். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால இப்ப பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில். அப்போ இந்த மறு உலக வாழ்வை குறித்து
ஒரு விழிப்புணர்வு வேணும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நாம எவ்வளவு அதிகமா பாடுபடுறோமோ அதை விட பல மடங்கு நம்ம பாடுபடணும். நம்ம இயல்பா அதுதான் நடக்கும். எது ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அறிவிருக்கோம். நம்மளுடைய இந்த பூமியில நாம எந்த அளவுக்கு பாடுபடுறோம், நம்மளுடைய காரியங்களுக்காக, நம்மளுடைய வெற்றிக்காக, நம்மளுடைய படிப்புகளுக்காக, வியாபாரத்துக்காக, பல மாதிரி நம்மளுடைய பாடுபடுகள் இருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண ஒரு வாழ்வு, இது இல்லைன்றது அப்படிங்கிறத நம்ம அனுப்பிட்டோம். அப்போ ஒரு நிலையான வாழ்வை குறித்த ஒரு பார்வை நமக்கு இருக்கு. அதான் நிலையான வாழ்வா இருக்கு. கடவுளுடைய சாம்ராஜ்யம் தான் ஒரு நிலையான வாழ்வு. இன்னைக்கு நம்ம கேரளால ஒரு அழிவு நடக்குது. அங்க அதாவது அது எப்படி போடுறாங்க அப்படின்னா, கடவுள் தோஷம் மேல பொண்ணு கிளாஸ் அதாவது கதறுகின்றது கடவுளின் தேசம். அது போல கடவுளின் தேசம் எப்பயுமே கதறாது. ஏன்னா அது அமைதியா அழுத்தமா இருக்கும். அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க பேரு கடவுள் தேசம். கடவுளுடைய தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும், கடவுளுடைய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் நம்ம இன்றைக்கு அறிஞ்சு. அப்ப இந்த மாதிரி கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த முதல்ல இந்த மறு உலக வாழ்க்கையை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அதை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது. ஏன்னா இந்த வாழ்க்கையை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது நம்ம மறுக்கக்கூடியவங்க இந்த பூமியில பலமாக ஒட்டிக் கொள்கின்றார்கள். அவங்க எப்படின்னா, ஒரு உதாரணமா நாய் போல அவங்களுடைய ஓனர் அடிச்சாலும் சரி அடிச்சாலும் சரி அந்த ஓனருடைய அந்த நாய் இருக்கு போல இந்த பூமியுடைய வாழ்க்கை அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, பூமியை விட்டு வெளியே வந்து அதனால யோசிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு பூமியில ஒட்டிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி நாம ஒரு அறிவு அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த வாழ்க்கையை பற்றி கடவுள் இந்த பூமி இந்த குரான்ல நமக்கு சொல்றாரு. இந்த வாழ்க்கை வீண் பகட்டு, விளையாட்டு, மேலும் இந்த வாழ்க்கையை ஒரு அதாவது சமூக விழா அவங்க அந்த மார்க்கத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மார்க்கத்தை சமூக விழாவை போல எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு மார்க்கம் இல்லை. மார்க்கங்கிறது கடவுள் மார்க்கங்கிறது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நாம செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செயல்படுத்திட்டு விடுறதுக்கு இல்ல. இந்த இந்த மார்க்கத்தை, இந்த கடவுளுடைய வார்த்தைகளை அவங்க சமூக விழாவை போல அவங்க குறிப்பிட்ட நாட்கள்ல எடுத்து பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல 57:20 இந்த வாழ்வானது விளையாட்டு மற்றும் வேடிக்கை, மேலும் தங்களுக்கிடையில் பெருமை எடுத்துக் கொள்ளுதல், மேலும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்ளுதலை அன்றி வேறில்லை என்பது. அப்ப இதுதான் இந்த பூமியில நடக்கும். இதை தாண்டி எதுவும் நடக்காது. இதை தாண்டி நம்ம யோசிச்சு பார்த்தா கூட எதுவுமே இல்லை பூமியில, இல்லையா? நம்ம வேடிக்கை பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், விளையாட்டு பார்க்கிறோம், விளையாடுறோம், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம், பிள்ளைய தெரிஞ்சுக்கிறோம், பெருமை அடிச்சுட்டு திரிகிறோம். இதை தாண்டி இந்த பூமியில நம்ம யோசிக்கவே முடியல எதுவுமே. அப்ப இது ஏன் சொல்றாருன்னா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். ஆனா கடவுளை நீங்க சார்ந்தவர்களா இருக்கணும், இல்லையா? நம்ம பணத்தை நம்ம அனுபவிக்கிறோம், பிள்ளைகளை அனுபவிக்கிறோம், பொழுதுபோக்கு அனுபவிக்கிறோம். ஆனா கடவுளை சார்ந்து நாம தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் ஒரு மேட்ச் இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதை மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு, வேடிக்கை, பெருமை பேசுறது, பெருக்கிறதே முன்னுரிமை கொடுத்து அதுலயே போறது, பிள்ளைகளை இதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எந்த நேரமும் கடவுளை நாம நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 9:38 நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் கடவுளின் நிமித்தம்
தயாராகுங்கள் என்று உங்களிடம் கூறப்படுவதில் ஏன் நீங்கள் உங்களுடன் அழுத்தமாக ஒட்டிக் கொள்கிறீர்கள்? மறு உலகத்தின் இடத்தில் இந்த உலகளாவிய வாழ்வை, இந்த உலக வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் பொருட்களானவை மறு உலகத்துடன் ஒப்பிடும் போது ஒன்றும் மற்றவையாக உள்ளது. அப்போ நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி பார்த்து கூப்பிடாதுல்ல. இந்த மாதிரியான நீங்க ஏன் இந்த மாதிரி நீங்க கடவுளுடைய வாயில நீங்க தயாரா இருங்க சொல்லும் பொழுது நீங்க இந்த மாதிரி பூமியோட ஒட்டிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்னு நீங்க எல்லாம் அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. மறு உலக வாழ்க்கை வாழ்க்கையோட இந்த பூமியோட வாழ்க்கை ரொம்ப பெருசு நினைச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு நீங்க பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டிட்டு இருக்கீங்களா இந்த பூமியில வாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த ஒப்பிடும் போது அது பூமியோட வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கையானது ஒரு மாயை என்பதை விட அதிகம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை என்பதை விட அதிகம் இல்லை. இந்த மாதிரியான வசனங்கள் நம்ம குரான்ல பார்க்க முடியும். இந்த மாயைங்கிறத மாயைக்குள்ளதான் நாம இருக்கிறோம் இல்லையா? இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை 60 வருஷமோ 70 வருஷமோ 50 வருஷமோ 30 வருஷமோ வாழ்றோம் அந்த பூமி. இந்த மாயைதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மாயைங்கிறது என்னன்னா அழிஞ்சு போறது, அது இல்லாம போறது அப்படிங்கிறது. அப்ப இந்த உதாரணமா இந்த உலக வாழ்க்கையை பற்றி நாம ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு பெரிய பங்களா கொடுக்குறாரு. அதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஏசி இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. நமக்கு உண்டான எல்லா உணவு பொருட்களும் இருக்கு. ஆனா என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் தான், ஒரு வருஷத்துல நீங்க இதை ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? எல்லா விஷயங்களும் வீட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கு. அதை வச்சு நீங்க வெளியில அதை விட பெரிய பங்களா ஒண்ணு கட்டலாம். அந்த மாதிரியான வசதிகள் அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமியில நம்ம விட்டு வாழும். அதுக்கப்புறம் இந்த பூமியில இருந்து நம்ம துரத்தி எடுக்கப்பட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வீடு கொடுக்கப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அந்த வீட ஒரு வருஷம் தான் அவனுக்கு. அப்படிங்கும்போது அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு மேல ஒரு 4 மாடி கட்டுவோம், இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல போடுவோம், இங்க இது பாத்ரூம்ல போடுவோம், பல விதமா டைல்ஸ போடுவோம், மார்பிள போடுவோம், ஏச்சு செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா வீட்டுக்கு போற ஒரு வருஷம் தானே, அதை செய்ய மாட்டான். அவனுக்கு அந்த வீட்டுல என்ன தேவையோ, ஒரு துணி காயப்போனா ஒரு கொடி தேவை, ஒரு அடிச்சுக்கிடுவான், ஒரு ஆணி அடிச்சுக்குவான். அவனுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அவன் குடியிருக்கிறது என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிடுவான். அங்க உள்ள பொக்கிஷங்களை எடுத்து வெளியில அதை விட பெரிய ஒரு வீட்டை அவன் கட்ட ஆரம்பிச்சான் இல்லையா? ஏன்னா அவன் அதுதான் அறிவாளித்தலாம். அப்போ அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்ப மறுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பூமியிலேயே அவங்க உயிரோட இருக்க போறது மாதிரியும், அவங்க இந்த பூமியை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரியும் இந்த பூமியோட ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பூமியிலேயே அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க ஒரு கடவுளுடைய வீடு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இங்க வீட்டுக்குள்ளே பொக்கிஷங்கள் இருக்கு. என்ன பொக்கிஷங்கள்? நம்ம இந்த பூமியில பல பொக்கிஷங்களை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு கடவுள். நீங்க ஒரு தர்மம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மறுவலகத்துல அது வரும், அங்க வரும். மண்ணாவோ ஜல்லியாவோ ஏதாவோ உண்டான பொருட்களை அங்க டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க இங்க ஒரு ஜக்காத்து கொடுத்தாலும் கடவுளை உறுதிப்பாட்டுடன் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலும், உங்களுடைய தொழுகைகளை சரியான முறையில பேணினாலும், இதெல்லாம் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். அப்போ அங்கே நமக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படிங்கிறத கடவுள் சொன்னார். அவர்கள் மறுவுலக வீட்டை நோக்கி அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ இந்த பூமியானது நமக்கு ஒரு கற்பனை வழியா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இதுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நமக்கு இந்த பூமியில என்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்திட்டு
போயிட்டே இருக்க போறோம் அவ்வளவுதான். இது ஒரு டெம்பரவரான இடம் அப்படிங்கிறத நாம நம்மளுடைய மனதின் ஆழத்துல அதை நம்ம வச்சுக்கணும். அதை நம்ம இந்த பூமியை அந்த நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம எது நிலையானதோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சோம். ஏன்னா இது நிலையானது இல்லைங்கிறத நம்மளுடைய மைண்ட்ல ஏற்றணும். இது இந்த பூமியுடைய வாழ்க்கை ஒரு மாயை அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட்ல ஏற்றணும். இந்த பூமியை அழிந்து போகணும், நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு இல்ல, நமக்கு சொந்தமானது இல்ல, நமக்கு சொந்தமானது வேற ஒன்றுக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எது லாபம் தரக்கூடியதோ, நம்ம மனுஷன் தானே நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், எது லாபம் தரக்கூடியதோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் நடக்கும். அப்போ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இல்லைன்னா நாம உள்ள இந்த பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது எங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒண்ணும் இன்னைக்காக. அப்போ இதெல்லாம் விட்டுட்டுதான் உள்ள எல்லாத்தையும் கூட போய் காட்டுல கிடக்குற அப்படிங்கிறது. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கடவுளை சார்ந்தவர்களாக செயல்பாடுகளை செய்யும். தர்மமோ ஜக்காத்தோ குழுவையோ எல்லாமே கடவுளை சார்ந்து என்னைக்காவும் நீங்க கடவுளை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க நடக்கும் பொழுதும் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் உங்களுடைய விழாக்களை சார்ந்து இருக்கும் பொழுதும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் அந்த மாதிரி பல விதமான நேரங்களை கடவுள் நமக்கு குறிப்பிட்டு சொல்றாரு. எந்த நேரமும் நீங்க கடவுளை நினைவு கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பாக்குறோம். குரான் ஃபுல்லா கடவுளை மட்டும்தான் நீங்க நினைவு கூறணும் இந்த பூமியில அப்படிங்கிற போது கடவுளை நினைவு கூற இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் மறுமுனையை நோக்கி அந்த சிந்தனை நமக்கிட்ட காலத்துல 29 நம்முடைய செய்தியிலிருந்து திரும்பிக் கொள்வதுடன் இவ்வுலக வாழ்வில் மூழ்கிவிட்டவர்களை ஒரு அலட்சியம் செய்துவிட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க நாம கேர் பண்ணவே தேவை. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் எவ்வளவு நம்ம அதை நினைச்சு போய் சில பேரை நம்ம பார்க்கலாம், இந்த உலக வாழ்க்கையை பற்றியே பேசிட்டே இருப்பான். அதை நம்ம கேட்டே இருந்தது நம்ம நோக்கி அப்படி போயிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான பேச்சுக்களை என்ன செய்யணும்னா அலட்சியப்படுத்தி விட்டோம். அதெல்லாம் இந்த பூமியை பற்றிய விஷயங்கள் தான் பெரும்பாலான மனிதர்கள் பேசுறதை நம்ம பார்க்கணும். அது மாதிரியான பேச்சுக்களை மேல அலட்சியமா தட்டி விட்டணும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 38 46 இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா கூட இது மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு புரிந்தால்தான் மறுநிலையை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும். அப்ப அந்த மகத்தான ஆசீர்வாதத்தை நாம கடவுள்கிட்ட இறங்கி கேட்கக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். 38 46 அவர்கள் மீது மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அருளினோம், மறுநிலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு. 38 45 பார்த்தோம்னா ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் இந்த மாதிரியான அவர்கள் வளம் நிறைந்தவர்களாகவும் அகப்பார்வை உடையவர்களாகவும் இருந்தார்கள். இந்த அகப்பார்வைங்கிறது என்னன்னா பார்வைதான். இந்த மாதிரியான ஒரு பார்வை, இந்த மாதிரியான ஒரு விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மறுவுலகத்தை பார்க்கிறது, சாத்தானை பார்க்கிறது, வானவர்களை பார்க்கிறது, இந்த மாதிரி அகப்பார்வை உடையவர்களா அவங்க இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, மறு உலகத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு, கடவுளுடைய மகத்தான ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து மறு உலகத்தை குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு இருப்பதற்கு இல்லாமல் அந்த கடவுள் நமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்ய